கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம் எடுத்து சொன்னாதான் புலப்படும். எல்லாத்துலேயும் கலப்படம். எதில் கலப்படம் என்ன சொல்லுங்கள்? மனுஷனுக்கு வாழறதுக்காக நம்ம நாடு இருக்குது. ஆனால் வாழவே முடியாத மாதிரி விஞ்ஞான வளர்ச்சி மக்களை பாதிப்புக்குள்ளாக்கும் முயற்சின்ற மாதிரியெல்லாம் ஆகிப்போச்சு. கலப்படம் நம்ம இன்னும் உணவில் எல்லாத்துலேயுமே இந்த மஞ்சத்தூளில் கலப்படம், மிளகாத்தூளில் செங்கல் அரைச்சி செங்கல் அதே மாதிரி கலராக இருக்குன்னு சொல்லிட்டு ரெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் கலப்படம். தேன் பியூர் தேனி எப்படி என்ற ஏன்னா நிறைய பேர் ஏமாந்து போயிட்டு மேலே இருக்கிற அந்த ஆடையோட அந்த இது மாதிரி நாங்கள் காட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதோடு எடுத்துன்னு வருவாங்க. ஆனால் அதில் சக்கரைப்பாக கலந்துடுறாங்க. கலப்படம் அவங்களுக்கு லாபம். அவன் லாபம் ஆகிறதுக்காக மக்களை ஏமாத்துறான். எல்லாமே வியாபாரம் 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 வியாபாரமே உலகன்ற லெவலுக்கு ஆகிப்போச்சு. இப்போது இதில் எல்லாம் கலப்படம் பண்ணாங்க. பழங்களில் நம்ம பழம் நல்லது உடம்புக்குன்னு சொல்லிட்டு பழத்தை வாங்கி சாப்பிடும்போது பழத்தில் பழம் கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, ஏன்னா பழம் அப்படி பழுத்து ஒவ்வொரு நாளும் பழுத்து அப்புறமா கெட்டு போயிடும். அப்படி கொஞ்சம் பாதிப்புக்குள்ளானவங்களை என்ன பண்ணுறாங்க, அது கெடாமல் இருக்கிறதுக்கு எப்போ பார்த்தா அது அதே லெவலில் இருக்கிறாங்க. தக்காளி ஆக்சுவலாக நம்ம அந்த காலத்தில் எப்படின்னா தக்காளி கொஞ்சம் காய் வாட்டமாக வாங்குவோம். வாங்கினா அடுத்த நாள் பழுக்கும் அப்படி இப்படின்ட்டு. இப்போ காய் வாட்டமாக வாங்குறதே ரொம்ப தப்புன்ற மாதிரி வாங்கவே முடியாத லெவலுக்கு ஆகிப்போச்சு. என்ன காரணம்னா காயாக வாங்கினா அது காயாகவே இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பு பழுக்கிறது கிடையாது, பழமாகவே வாங்க வேண்டியதாக இருக்குது. பழம் என்னன்னா அது அப்படியே இருக்குது. அப்போ அதுக்கெல்லாத்துக்கும் மருந்து, எல்லாத்துக்கும் மருந்தை தெளித்து விட்டுடுறாங்க. எல்லாத்துலேயுமே இது ரொம்ப மோசமான நிலமை. அது வருஷக்கணக்காக இருக்குது, எனக்கே தெரியும். நானே ஒவ்வொன்றத்தையும் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருந்தேன். அப்பப்போ என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம் நாடு. அதுதான் நான் சொல்கிறது, நாட்டில் மனுஷன் வாழற லெவலில் நாடு கிடையாதுன்னு, சாதாரண மக்கள் வாழற லெவலில் நாடு கிடையாதுன்னு சொல்கிறது நான். யாருக்கு இருக்குது? அரசியல்வாதிங்க வாழலாம், அவங்களுக்கு எல்லாமே தோதுவாக இருக்குது. இருக்கப்பட்டவன் வாழலாம், அவனுக்கு எல்லாமே தோதுவாக இருக்குது. ஏன்னா அரசியல்வாதியே அவன் யூஸ் பண்ணிக்குவான். அதில் போய் சேர்ந்துட்டான், அந்த கார்டை வச்சுக்கிட்டு எல்லா சலுகையும் கிடைக்குது. அப்போ மக்கள், மற்ற சாதாரண மக்கள் அவங்கெல்லாம் மனுஷங்க கிடையாதா? நாட்டில் அந்த சாதாரண மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க. அவங்கள வச்சு தானே இவங்க அரசியல்வாதியாக ஆகுறாங்க. மக்களாட்சின்னு பேர் வந்தது. மக்களாட்சி எங்கே? இப்போ மக்களாட்சி கிடையாது, பேருக்கு தான் மக்களாட்சி. மக்களுக்காகத்தானே எல்லா துறைகளும் உருவாச்சு, பேருக்கு தான் உருவாச்சு. எல்லா துறைகளும் மக்களுக்கு உபயோகப்படுதா? சில பேர் அவங்களுடைய குமுறல்கள் அவ்வளோ மோசமாக சொல்கிறாங்க. அம்மா, இருக்கப்பட்டவனுக்கு ஒரு நியாயம், இல்லாதவனுக்கு ஒரு நியாயம். அது நியாயமாக இருக்கா அம்மான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? சட்டம் எல்லாருக்கும் ஒன்றுன்றாங்க. இருக்கப்பட்டவனுக்கும் இல்லாதவனுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம். அந்த இந்த இவங்க கோர்ட்டில் இருக்கிற இது கண்ணை கட்டி இருக்கிறது எதுக்குன்னு கேட்டாங்க. ஒரு நியாயமாக நடந்துக்கணும்னா தராசை வச்சுட்டு இருக்கும்போது கண்ணை கட்டி இருக்கிறது எதுக்குன்னா அதுக்கு ஒரு என்ன சொன்னாங்க, இருக்கிறவன் இல்லாதவன் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே நியாயன்றதுக்காக நியாய தராசு வச்சு இப்படி நிற்கிற மாதிரினா. அப்படியெல்லாம் சொல்லி அந்த கண்ணுக்குட்டி நியாயத்துக்காக போராடி
ராஜா அவங்க பையனையே அந்த கண்ணுக்குட்டியுடைய வருத்தம், அவங்க தாயை இழந்த அந்த கண்ணுக்குட்டி எப்படி வருத்தப்பட்டுச்சோ, உடம்பு பாருங்க புல்லரிக்குது அது நினச்சி பார்த்தாவே. அந்த மாதிரி நியாயம் கொடுத்த ராஜாக்கு பரம்பரையிலிருந்து வந்தவங்க நம்மெல்லாம். அப்போ கண்ணுக்குட்டி வருத்தப்பட்டதை பார்த்து அவங்க பையனையே தேருங்க அடியில் வச்சு போட்ட ஓட்ட வச்சு அவரை கொன்ன மாதிரி தான். கொன்ன ஒரு ராஜாவுடைய அந்த பரம்பரையிலிருந்து வந்தவங்க மனுஷ பிறவிதான் நாம். அப்படிப்பட்ட இதிலிருந்து வந்து விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்லிட்டு எல்லா வளர்ச்சியை நோக்கி போய் 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 கடைசியில் அதுதான் நமக்கு வந்து பாதிப்பையே கொடுத்துதுன்ற மாதிரி. கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கினாங்க. வாங்கின சுதந்திரம் என்ன ஆச்சு? எல்லா நாடுகிட்டையும் நம்ம சுதந்திரத்தை வந்து அடகு வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஓடி போனவங்களை கொண்டு வந்து இங்கே விட்டு அவங்கள வாடறதுக்கு வச்சு சாதாரண மக்கள் சின்ன சின்ன கடைங்க வச்சுருக்கவங்களாம் அழுகுறாங்க. அம்மா மாலுக்கு போனால் எல்லாம் அங்கே கிடைக்கிது, எல்லாம் அங்கே வாங்கிடுறாங்க. நாங்கள் முதல்லலாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், எங்கள் ரோட்டில் வர்ற ஜனம்லாம் இப்போ எல்லாம் மாலுக்கு போயிடுறாங்க. அப்போ நாங்கள் எங்கள் கடைங்கெல்லாம் எப்படி ஓடுன்றாங்க. அப்போது இந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறவன் சின்ன கடையை வச்சாவது பொழைச்சிக்கலாம் அன்ட்டு ஒரு ரோட சைடு எல்லாம் வச்சு வாடகை மாதம் வாடகை கட்டியிருந்தவங்களாம் வாழ முடியுதா? யார் வாழறாங்க? வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து பெரிய பெரிய மாலை வச்சுருக்கோம், எல்லாத்தையுமே வச்சுட்டா ஒரே இடத்துல வச்சுட்டா எல்லா ஜனத்தையும் நம்ம மடக்கி போட்டுடலாம் அன்னு சொல்லிட்டு ஜனத்தை க்யூவில் நிற்கிற மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது ஏமாறுற மாதிரி ஒரு பண்ணி அந்த கம்ப்யூட்டரில் இருந்து எல்லாத்துலேயுமே என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி அதையெல்லாம் யாருமே இப்போல்லாம் பில்லை பார்த்துக்கிட்டே கிடையாது. அவன் டபுள் பங்கு அவன் பில்லை போட்டால் கூட கோல்மால் பண்ணால் கூட மக்களுக்கு தெரியாது. எல்லாத்தையும் அவன் கோட்டை விட்டு போவான், அவன் சம்பாதிச்சுட்டு போவான். அது எங்கேருந்து வந்துச்சு? அது விஞ்ஞான வளர்ச்சி. இப்போது எல்லாமே நடக்குது நாட்டில். இப்படி எல்லாம் ஆகி எந்த துறையும் நமக்கு உபயோகப்படாத அளவுக்கு இருந்துக்கிட்டு சரி இதுதான் எல்லாமே அப்படி இருக்குது. எல்லாம் சோறுன்னு சொல்கிறோமே, அரிசி, அதை சாப்பிட்டு இல்லாதவன் ஒன்றுமே இல்லாதவன் என்ன பண்ணுவான்? கஞ்சி சாதம் செஞ்சு கூட சாப்பிடுவான். கொஞ்சம் உப்பை போட்டு ஒரு மிளகா தொட்டுக்கிட்டு ஒரு இல்லைன்னா ஒரு வெங்காயத்தை தொட்டுக்கிட்டு வாழறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. எங்கேருந்தோ லாரியில் இருந்து வர்ற டிரைவர்ஸு ஒவ்வொரு தடவை என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அம்மா தொட்டுக்கிறதுக்கு பச்சை மிளகாய் இருக்காம்மா, இல்லை வெங்காயமாவது இருக்காம்மா. எதுக்கு? கஞ்சி சாதம் எடுத்துன்னு வருவாங்க அவங்க வண்டியில் டிரைவர்ஸு, அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லான்ட்டு. அப்போது அந்த சாதம் எப்படி இருக்கணும்? மனுஷனுக்கு அந்த சாதத்தை சாப்பிட்டு வாழற மனுஷனுக்கு அந்த சாதம் அரிசி கலப்படம் இல்லாமல் இருக்கணும், எந்த விதமாக தீங்கு செய்யாத மாதிரி இருக்கணும், எந்த விதமான கெமிக்கலும் அதில் வந்து மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கணும். அப்போது அரிசியை நம்பி வாழற மக்கள் சோறு சோறு சோறுன்றாங்க. அந்த சாதத்தை சாப்பிட்டு வெறும் சாதத்தை கூட சாப்பிட்டு வாழறவங்க, அதை கஞ்சி சாதம் சாப்பிட்டு வாழறவங்க ஏராளமான ஜனம். ஆனால் அவங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க? நாட்டின் வளர்ச்சியினால் அந்த நெற்பயிர் இருக்கு பாருங்க, அந்த நெல் நமக்கு சாதமாக அரிசி இருக்கிற அந்த நெல் பயிரில் அந்த மண்ணிலேயே மண் சக்தி நமக்கு நல்லது உடம்புக்கு. நம்ம உடம்பே மண்ணால் ஆனது, மண் சக்தி கொண்டதுன்றோம். அப்போது நம்ம உடம்பே மண் சக்தி ஆனும்போது மண்ணில் விளையிறது தான் நமக்கு உணவுன்னு ஒரு ஆண் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த மண்ணில் ஆர்சனிக் என்ற ஒரு கெமிக்கலு இருக்குதான், மண்ணு கெட்டு போயிருக்கு. அந்த மண்ணில் அந்த ஆர்சனிக் இருக்கிறதுனால அதை வந்து
நெல் பயிர் வரும்போது நெல் பயிர் அந்த ஆர்சனிக்கை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கலாம். அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த அரிசி அந்த ஆர்சனிக்கு காம்பவுண்டு அந்த அரிசியில் இருக்குது. அது மனுஷனுக்கு கேன்சர் நோயிலிருந்து இதய நோயிலிருந்து எல்லா நோய்களையும் உருவாக்கக்கூடிய குணம் படைச்சது. அப்போது மனுஷன் அரிசி சாதம் சாப்பிட்டா அவனுக்கு கேன்சர் வரும், இதய நோய் வரும்ன்ற லெவலில் நமக்கு அரிசி கிடைக்குதுன்னா 28 நாடுகள்லேயும் அதோ சைனாவும் நம்ம இந்தியாவும் தான் இதில் ரொம்ப பாதிக்கப்படுன்றாங்க. 2050 நாட்டில் கேன்சர் நோயாளிகள் எக்கச்சக்கமாக பெருகிடுவாங்க. அது சீனா நம்பர் 1 இருக்கும், அப்புறமா இந்தியான்ற மாதிரி. அதுக்கு என்ன காரணம் இதுன்னு சொன்னால் அரிசியில் இதெல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே இத்தனை வருஷமாக, 28 வருஷமாக எதுமோ அந்த கணக்கில் சொல்லி நல்லா செக் பண்ணால் அரிசி 28 வகை அரிசி 28 வகை அரிசியில் அது பார்த்தா ஆர்சனிக்கு அதிகமாக இருக்குது. அந்த ஆர்சனிக் எப்படி தண்ணி தேங்குற மாதிரி வயலில் இருக்கும்போது அதில் இருக்கிற அந்த தண்ணி தேங்கினா வயலுக்கு நல்லதாச்சுன்னு தான் தண்ணி தேய்க்கிறாங்க. ஆனால் அந்த தேய்க்கும்போது அது ஆர்சனிக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்து அது அப்படியே தண்ணியில் அப்படியே இழுத்துக்குமா அந்த பயிர். அப்படி பயிர் இழுத்துக்கும் போது ஆர்சனிக்கு அதிகமாக எடுக்கும்போது அரிசியில் அந்த குணம் அவனுக்கு கேன்சரு, இதய நோய், இந்த மாதிரி நோயெல்லாம் தாக்கு. அப்போ அரிசி சாதம் சாப்பிடவே பயப்படுற அளவுக்கு மனுஷன் தள்ளப்படுறான். இது எப்படி இருக்கு பாருங்க. இதை விட கொடுமை வேறு ஒன்றும் கிடையாது. நாட்டில் நடக்கிற கொடுமைகள் எவ்வளவோ இது. அதெல்லாம் எல்லா துறையும் கெட்டு போச்சோ நான் சொல்லிக்கிட்டே இருந்து இப்போ காவல்துறையை நம்ப முடியாமல் நாமளே காவல் காக்க வேண்டிய நிலையில் நம்ம தள்ளப்பட்டோன்னா இதை விட கொடுமை என்ன இருக்குது நாட்டில்? அந்த துறைகளெல்லாம் எதுக்காக இருக்குது? அந்த துறைகள் மக்களுக்கு கிடையாது, பேருக்குத்தான். மக்கள் உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். நம்ம சம்பளம் கொடுக்குறதே நீங்கள் தான். மக்களுக்காக இருக்கிறாங்க. நம்ம வரி பணத்தில் இருந்தால் அவங்க சம்பளமே வருதான், அது அவங்க வாயால் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு மட்டும் உதவ மாட்டாங்க. யாருக்கு உதவுவாங்க? இருக்கப்பட்டவனுக்கு உதவுவாங்க. அந்த இருக்கப்பட்டவன் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருந்தா அந்த அரசியல்வாதியுடைய பேரை வச்சுக்கிட்டு இந்த இருக்கப்பட்டவன் நல்லா யூஸ் பண்ணிக்குவான் அந்த மாதிரி துறைகளெல்லாம். அப்போ சாதாரண மக்களுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. சாப்பிட்டுமா தூங்கணுமா, நீ கவனிச்சுக்கோ. எந்த துறையும் நம்பாத, எந்த துறையும் உனக்கு உபயோகப்படாது. நாட்டில் அவங்களுக்கு தான் அது அந்த துறைகள் எல்லாம். அவங்க பாட்டுக்கு செஞ்சால் செய்வாங்க, இல்லை சாப்பிட்டு தூங்குவாங்க, மாதமாச்சா சம்பளம் வாங்குவாங்க, அது அவங்க இது. ஆனால் நாட்டில் வாழற சாதாரண மக்களுக்காக எந்த துறையும் உபயோகப்படாது. அந்த லெவலில் தான் இப்போ நம்ம நாடு இருக்குது. மாற்றம் எப்படி வரணும்? அந்தந்த துறையில் வேலை செய்கிறவங்க, அந்தந்த துறை சம்மந்தப்பட்டவங்க அவங்கவுங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அந்த அவங்க செய்கிற தொழிலில் விரும்பி அவங்களே மாறணும். வேறு வழி இல்லை. அப்படி அவங்க சிந்திச்சு அவங்கள தன்னை மாற்றிக்கிட்டாதான் மனுஷத்தன்மைன்றது நில நிற்கும். இப்போ அந்த அரிசி ஆர்சனிக் இருக்கிற அந்த அரிசி அப்படி வந்ததுன்னா இப்போ எல்லாம் எப்படி அந்த அரிசியை சாதம் சாப்பிட்டு எப்படி வாழறது? தெரியாமல் இருக்கிற வரையும் சரி. அந்த ஒரு வீடியோ போட்டாங்க, அது முதலியே ஒரு வருஷம் முன்னாடியே போட்டாங்க தான். ஆனால் அதை வெளியில் மக்களுக்கு தெரியாத மாதிரி ஸ்டாப் பண்ணாங்க. அப்போவே நான் பார்த்தேன், ஒரு வருஷம் முன்னாடியே பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக்கே உடம்புக்கு ரொம்ப கெடுதல்ன்றாங்க. அதில் வச்சுருந்து எதுலையாவது பிளாஸ்டிக்கில் வச்சாவே அது மிஸ்டேக்ன்றாங்க.
பிளாஸ்டிக் ஒட்டிக்கிட்ட பொருள் ஏதாவது தின்பண்டங்கள் அது மிஸ்டேக்குன்றாங்க. பிளாஸ்டிக் அரிசி எப்படி ஒரு கம்பெனியில் அப்படியே போகிறது, பிளாஸ்டிக் அரிசி விழுறது, அதெல்லாம் காட்டினான். ஆனால் அது மக்கள் பார்த்துருவாங்களோ என்னான்ட்டு ஒரு இமேஜ் இதாகிடும் சொல்லிட்டு டக்குன்னு அந்த வீடியோவை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசண்டாக கொஞ்சம் விஸ்தாரமாக அதையே கொஞ்சம் பெருசாக்கி நல்லா கொஞ்சம் அதிக அளவில் தயார் பண்ணுறாங்க. நல்லா லைனாக வருது, அப்படி கொட்டுது. அரிசியை நம்மளுக்கு காட்டுறான். அந்த கம்பெனியே காட்டிட்டாங்க. பிளாஸ்டிக் அரிசி உருவாக்கியிருக்கு. அப்போ அந்த பிளாஸ்டிக் அரிசி வயிற்றுக்குள்ளே போனால் என்னன்னு லெவலில் நினைக்கிற நேரத்தில் தான் இப்போ பயிர்லேயே, ஏன்னா அங்கங்கே ஆலைகள் அது இது கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் வந்து சுற்றுச்சூழல் பாதிப்புனால அந்த இதெல்லாம் கெட்டு போகுது. தண்ணி இப்போ முதல்ல அதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷம் முன்னாடியே ஏரி குளம் குட்டை அந்த கடலில் இருக்கிற மீன் நண்டு அதெல்லாம் கூட வந்து அதை கூட ரொம்ப சாப்பிடாதீங்க, அது பாதிப்பு வரும். ஏன்னா கழிவுகள் எல்லாம் போகிறத வந்து அது சாப்பிட்டுடுது, அந்த மீன் அந்த நண்டு எல்லாம் சொன்னாங்க. அது எத்தனை வருஷம் முன்னாடி சொன்னாங்க. இப்போ என்னது, பயிரை மண்ணே கெட்டு போச்சு. மண்ணிலேயே ஆர்சனிக்கு அதிகமாகிடுச்சு. அதை அப்படியே இது அப்சர்வ் பண்ணி தண்ணி தேங்க விடாமல், இனிமேல் வந்து வயல்லலாம் ரொம்ப தண்ணி தேங்க விடாமல் பார்க்க சொல்கிறாங்க. ஆனாலும் ஆர்சனிக் இருக்கும். அதாவது சல்ஃபரோ ஏதோ போட்டு ஆர்சனிக் வந்து இதை உறிஞ்சாமல் இருக்கிறதுக்கு அது மாற்று வழியை ஏதோ பார்க்குறாங்க. மாற்று வழியை பார்த்தாலும் தவறு தான். அதனால் அரிசி சாப்பிட்றது விஷயத்தில் கூட யோசிங்க. நீங்கள் என்னத்த பண்ணுறது, நாட்டில் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும்.